வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். ஆன்லைன் டிரேடிங்கில் ஏமாற்றி 13 கோடி ரூபாய் மோசடி, தெலுங்கானாவை சேர்ந்த முக்கிய குற்றவாளி கைது. காரைக்காலில் கோவிலுக்கு சொந்தமான இடங்களை போலி ஆவணங்களை தயாரித்து பொதுமக்களிடம் விற்பனை, நில அளவர் கைது. 2 கோடியே 26 லட்சத்தில் முதலியார்பேட்டை அரியாங்குப்பம் தொகுதிகளில் தார் சாலை அமைக்கும் பணி, முதல்வர் துவக்கி வைப்பு. மாணவிக்கு ஆபாச வீடியோ அனுப்பிய வழக்கில் யூடியூப் பிரபலம் ரவுடி பேபி சூர்யா சிக்கா போலீசில் ஆஜர். இனி விரிவான செய்திகள். ஆன்லைன் டிரேடிங்கில் ஏமாற்றி 13 கோடி ரூபாய் மோசடி செய்த முக்கிய குற்றவாளி புதுவை சைபர் கிரைம் போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரியும் கோபி என்பவர் கடந்த 25/7/2024 அன்று இணையவழி காவல் நிலையம் வந்து ஆன்லைன் டிரேடிங்கில் அதிக வருமானம் கிடைக்கும் என இணையவழி மோசடிக்காரர்கள் ஆசை வார்த்தை கூறியதை கேட்டு 39,25,000 ரூபாய் முதலீடு செய்து கடந்த 2 மாதங்களாக அவர்களிடமிருந்து எந்த வருமானமும் இல்லை என்பதால் இணையவழி காவல் நிலையத்தில் புகார் செய்தார். இது சம்பந்தமாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் IPS-இன் உத்தரவின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்யப்பட்டதில் 18 வங்கி கணக்கிற்கு கூட பணம் அனுப்பப்பட்டிருப்பது தெரியவந்தது. அதில் பீகார், டெல்லி, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் வங்கியில் இணைக்கப்பட்டிருந்த மொபைல் எண்கள் விலாசம் தெரிந்ததால் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் உத்தரவின் பேரில் இணையவழி காவல் ஆய்வாளர்கள் கீர்த்தி மற்றும் தியாகராஜன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு அதில் தலைமை காவலர் மணிமொழி, காவலர் அருண், வினோத் அடங்கிய தனிப்படை போலீசார் நேற்று தெலுங்கானா விரைந்து மேற்படி வங்கிக் கணக்கை உபயோகம் செய்த நபரை விசாரித்ததில் அவருடைய வங்கிக் கணக்கிற்கு கடந்த 1 வருடத்தில் மட்டும் 13 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டு பணம் வந்து சென்றது தெரியவரவே அவரை கைது செய்து தலைமை குற்றவியல் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் இன்னும் பல்வேறு வங்கி கணக்குகள் தொடர்பு இருப்பதால் இது சம்பந்தமாக கொல்கத்தா, டெல்லி, பீகார் ஆகிய இடங்களுக்கு செல்லவும் இணையவழி போலீசார் முடிவெடுத்துள்ளனர். இது பற்றி இணையவழி காவல் முதுநிலை கண்காணிப்பாளர் பொதுமக்களுக்கு கூறுவது என்னவென்றால், உங்கள் வங்கி கணக்கை நாங்கள் உபயோகப்படுத்திக் கொள்கிறோம். உங்கள் வங்கி கணக்கிற்கு எவ்வளவு பணம் வருகிறதோ அதற்கு 2% உங்களுக்கு கமிஷன் தருகிறோம் என்று யாரும் உங்களுடைய வங்கி கணக்கை கேட்டால் கொடுக்க வேண்டாம். பெரும்பாலும் இணையவழி மோசடிக்காரர்கள் இதுபோன்று மற்றவர்களுடைய வங்கி கணக்கிற்கு மோசடி செய்யப்பட்ட பணத்தை பெற உபயோகப்படுத்துகின்றனர். அதிக வருமானத்திற்கு ஆசைப்பட்டு இணைய வழியில் வருகின்ற அழைப்பை ஏற்று பணத்தை செலுத்தி ஏமாற வேண்டாம் என்றும், இணைய வழியில் வருகின்ற விளம்பரங்களை வைத்து சந்தை மதிப்பில் அதிகமாக இருக்கின்ற பொருட்களை குறைந்த விலையில் பொருள் கிடைக்கிறது என்று நம்பி வாங்க வேண்டாம். கட்டாயம் நீங்கள் இணைய வழி மோசடிக்காரர்களால் ஏமாற்றப்படுவீர்கள் என்று பொதுமக்களுக்கு எச்சரிக்கை தெரிவித்துள்ளார். போலியான அரசு விளம்பரத்தை தயார் செய்து போலியான ஆவணங்களை உருவாக்கி கோவிலிடங்களை விற்பனை செய்து வந்த வழக்கில் காரைக்காலை அடுத்த கீழகாசுக்குடி பகுதியை சேர்ந்த சிவராமன் மற்றும் துணை நில அலுவலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி அருகே அமைந்துள்ள புகழ்பெற்ற பார்வதீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை அரசு சார்பில் மாவட்ட நிர்வாகம் பொதுமக்களுக்கு போலியான ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் வந்தது. இதையடுத்து மாவட்ட துணை ஆட்சியர் ஜான்சன் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் அரசு சார்பில் பொதுமக்களுக்கு விற்பனை செய்வதாக போலியான அரசு விளம்பரத்தை தயார் செய்து போலியான ஆவணங்களை உருவாக்கி கோவிலிடங்களை விற்பனை செய்து வந்த வழக்கில் காரைக்காலை அடுத்த கீழகாசுக்குடி பகுதியை சேர்ந்த சிவராமன் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அப்பொழுது கோவிலுக்கு சொந்தமான இடத்தை போலியான ஆவணங்களை தயாரித்து 20க்கும் மேற்பட்ட நபர்களிடம் விற்பதற்கு இடைத்தரகராக இருந்ததாக சிவராமன் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்தார். காரைக்கால் NR காங்கிரஸ் பிரமுகர் JCP ஆனந்த் என்பவரிடம் பணம் வாங்கி கொடுத்ததாக சிவராமன் தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு அரசியல் புள்ளிகள், அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற நோக்கில் போலீசார் விசாரணையை முடக்கிவிட்ட நிலையில் காரைக்கால் அரசு துணைநிலை நில அலுவலர் ராணுகா தேவி கைது செய்யப்பட்டார். லட்சக்கணக்கில் பணம் பெற்று கோவில் நில மோசடிக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது விசாரணையில் அம்பலமானது. காரைக்காலில் பார்வதீஸ்வரர் கோவில் நில மோசடி சம்பவம் நாளுக்கு நாள் பூதாகரமாகி வருகிறது.
முதலியார்பேட்டை, அரியாங்குப்பம் தொகுதிகளில் இன்று கழிவுநீர் வாய்க்கால் தார்சாலை அமைக்கும் பணி, சாலை விரிவுபடுத்தும் பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி மற்றும் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரப்பாலம் முதல் தேங்காய்திட்டு மேட்டுத்தெரு மாரியம்மன் கோவில் வரை கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் தார்சாலை அமைக்கும் பணி மேற்கொள்வதற்கும், மரப்பாலம் முதல் நயினார் மண்டபம் முருங்கப்பாக்கம் வரை சாலை விரிவாக்கம் செய்து சாலையின் இருபுறமும் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்காக 2,25,95,000 ரூபாய் மதிப்பில் துவங்க உள்ள பணிகளையும், அரியாங்குப்பம் தொகுதி பழைய பாலத்திலிருந்து கடலூர் 4 முனை சந்திப்பு வரை கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிகளையும் முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், தேசிய நெடுஞ்சாலை கூட்டு செயற் பொறியாளர் பாலசுப்ரமணியன், உதவி பொறியாளர் ஆறுமுகம், இளநிலை பொறியாளர் கோபிநாத் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுவை மாணவிக்கு ஆபாச வீடியோ அனுப்பிய வழக்கில் புதுவை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் யூடியூப் பிரபலம் ரவுடி பேபி, திருச்சி சூர்யா, சிக்கா இன்று விசாரணைக்கு நேரில் ஆஜராகினர். புதுச்சேரியை சேர்ந்த 11ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி ஒருவருக்கு சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராமில் அறிமுகமில்லாத புதிய நபரிடமிருந்து ஒரு மெசேஜ் வந்தது. இதன் மூலம் நண்பர்களான இருவரும் தொடர்ந்து மெசேஜ் அனுப்புவது, வீடியோக்களை அனுப்பி பழகியுள்ளனர். அந்த நபர் சிறுமிக்கு பல்வேறு ஆபாச வீடியோக்கள் மற்றும் அவருடைய அந்தரங்க வீடியோவையும் அனுப்பி விரட்ட துவங்கினார். இதுகுறித்து சிறுமியின் தாயார் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் இன்ஸ்டாகிராம் மூலமாக அந்த வீடியோவை அனுப்பியது யார் என்று விசாரித்தனர். இன்ஸ்டாகிராம் பயன்படுத்திய மொபைல் எண் மதுரையில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த நபர் மதுரையை சேர்ந்த அஷ்ரப் அலி என்பதும், யூடியூபரான சிக்கா மற்றும் சுமியின் மகன் என்பதும் தெரிய வந்தது. மேலும் ரவுடி பேபி என்று அழைக்கப்படும் திருச்சி சூர்யா இவரின் சித்தி ஆவார். இதையடுத்து சீனியர் எஸ்பி கலைவாணன் உத்தரவுப்படி இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு கடந்த 23ஆம் தேதி அஷ்ரப் அலியை கைது செய்தனர். பின்னர் போலீசார் அஷ்ரப் அலியின் செல்போனை ஆய்வு செய்த பொழுது அவர் பல்வேறு பெண்களுக்கு இதுபோன்ற ஆபாச வீடியோக்களை அனுப்பி தொந்தரவு செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து அஷ்ரப் அலியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு தொடர்பாக ரவுடி பேபி சூர்யா மற்றும் சிக்கா சுமி ஆகியோரை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்றும் போலீசார் அழைத்திருந்தனர். இதைத் தொடர்ந்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் இவர்கள் 3 பேரும் ஆஜராகி உள்ளனர். தொடர்ந்து அவர்களிடம் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். முத்தியால்பேட்டை திமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஏற்பாட்டில் திமுகவின் 75ஆம் ஆண்டு பவள விழா மற்றும் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவையொட்டி புதுவையில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற 350 மாணவ மாணவிகளுக்கு இருசக்கர வாகனம் மற்றும் சைக்கிள் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை திமுக சார்பில் 75ஆம் ஆண்டு பவள விழா மற்றும் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா புதுவை முத்தியால்பேட்டை தொகுதி சார்பில் கொண்டாடப்பட்டது. முத்தியால்பேட்டை தொகுதியின் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஏற்பாட்டில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் முத்தியால்பேட்டை தொகுதியில் 2024ஆம் ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் 60 விழுக்காடுக்கு மேல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசு வழங்கப்பட்டது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட புதுவை மாநில திமுக அமைப்பாளர் சிவா 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு இருசக்கர ஹோண்டா ஆக்டிவா வாகனம் மற்றும் சிறப்பு பரிசுகளையும் மாணவர்களுக்கு வழங்கினார். அதைத் தொடர்ந்து 2ஆம் இடத்தை பிடித்த மாணவர்களுக்கு டிவிஎஸ் ஜூட்ஸ் இருசக்கர வாகனமும் சிறப்பு பரிசு பொருட்களையும் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் வழங்கினார். 3வது பரிசுகளாக மடிக்கணினி மற்றும் சிறப்பு பரிசு பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் வழங்கி விழாவினை சிறப்பித்தார். மேலும் 90 விழுக்காட்டுக்கு கீழ் எடுத்த மாணவர்களுக்கும் சைக்கிள்களும், 80 விழுக்காடு மதிப்பெண் கீழ் எடுத்த மாணவர்களுக்கு மிக்சியையும், 70 விழுக்காடு கீழ் எடுத்த மாணவர்களுக்கு கிரைண்டர்களும் இலவசமாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து 60% மதிப்பு பெற்ற மாணவ மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் அடங்கிய குக்கர், வாட்டர் பாட்டில், ஸ்கூல் பேக், ஸ்மார்ட் வாட்ச், நோட்டு புத்தகம், டிஃபன் பாக்ஸ், ரெயின்கோட் மற்றும் அயன் பாக்ஸ் ஆகியவை வழங்கப்பட்டது. இந்த பரிசினை மாணவ மாணவர்களுடன் பெற்றோர்கள் வந்து பெற்று சென்றனர். விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னோடிகள், நிர்வாகிகள், உடன்பிறப்புகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். திருப்பட்டினத்தில் குடியிருப்பு பகுதியில் ரெஸ்டோ பார் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து காரைக்கால் மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியினர் கலால்துறை துணை ஆணையரிடம் கோரிக்கை மனு அளித்தனர்.
புதுவை தட்டாஞ்சாவடியில் உள்ள கலால்துறை ஆணையர் அலுவலகத்தில் துணை ஆணையரை சந்தித்து காரைக்கால் மாவட்டம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியிட கோரிக்கை மனுவை அளித்தனர். அந்த மனுவில் திருப்பட்டினம் மலையான் தெரு முகப்பு தெருவில் குடியிருப்பு பகுதிகள் ரெஸ்டோபார் துவங்க அரசு அனுமதி வழங்கியுள்ளதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து நடத்திய பேரணி, முற்றுகை போராட்டம் மக்கள் எழுச்சியோடு நடந்தேறியது என்பதை தாங்கள் அறிவீர்கள். காரைக்கால் மாவட்ட அரசு நிர்வாகமும் கலால்துறையும் உள்ளூர் எந்த யதார்த்த சூழலை மக்கள் நலனை கருத்தில் கொள்ளாமல் குடியிருப்பு பகுதிகளுக்கு வெளியே துவங்கப்பட்ட வேண்டிய ரெஸ்டோபார் மதுபான கடையை திருப்பட்டினம் குடியிருப்பு பகுதிகளுக்கு மத்தியில் துவங்க அரசு அனுமதி வழங்கியது மிகவும் வருந்தத்தக்கது என்பது மட்டுமல்லாமல் மிக கண்டிக்கத்தக்கது. இங்கு அழுத்தமாக பதிவு செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் முன்கூட்டியே தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும் என்றும் திருப்பட்டினம் தொகுதி மக்களில் பெரும் பகுதியினர் கருதுகின்றனர். தெரியப்படுத்துவதாக கோவில்கள், குளங்கள், பள்ளிக்கூடங்கள் நிறைந்த வணிக வளாகங்கள், கடை தெருக்கள், விற்பனை அங்காடிகள் நிறைந்த அடர்த்தியான குடியிருப்புகள் நிறைந்த திருப்பட்டினத்தின் மைய பகுதியான பெரிய பள்ளிவாசல் தெரு முதல் போலோகும் பேருந்து நிலையம் வரையிலான இடைப்பட்ட எந்த ஒரு இடத்திலும் ரெஸ்டோபார்கள் துவங்குவதற்கான அனுமதி எதுவும் வழங்காமல் தடுத்து நிறுத்துவதற்கு தாங்கள் உரிய நடவடிக்கையினை மேற்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டனர். புதுவையில் நடைபெற்ற மாநில அளவிலான வாலிபால் போட்டியில் ஆண்கள் பிரிவில் பம்புப்பட்டு அப்துல் கலாம் ஸ்போர்ட்ஸ் கிளப், பெண்கள் பிரிவில் காரை அர்ஜுனா யூத் வாலிபால் கிளப் முதல் பரிசு பெற்றது. இந்திய வாலிபால் கூட்டமைப்பில் இணைப்பு பெற்றுள்ள புதுவை வாலிபால் சங்கம் ஏற்பாட்டில் மாநில அளவில் ஆண் மற்றும் பெண்களுக்கான சீனியர் வாலிபால் சாம்பியன்ஷிப் போட்டி கடந்த 27ஆம் தேதி துவங்கி 29ஆம் தேதி வரை முத்தியால்பேட்டை ஜேபிசி கிரவுண்டில் நடைபெற்றது. இப்போட்டியில் புதுச்சேரி காரைக்காலிலிருந்து 29 ஆண்கள் அணியும் 10 பெண்கள் அணியும் கலந்து கொண்டு விளையாடியது. இப்போட்டிகள் ஆண்கள் பிரிவில் பம்புப்பட்டி ஏபிஜே அப்துல் கலாம் ஸ்போர்ட்ஸ் கிளப் முதல் இடத்தையும், கூலிச்சம்பட்டு பீனிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் 2ஆம் இடத்தையும், முத்தியால்பேட்டை ஜேசிபி ஸ்போர்ட்ஸ் கிளப் 3ஆம் இடத்தையும் பிடித்தது. அதுபோல் பெண்கள் பிரிவில் காரைக்கால் அர்ஜுனா யூத் வாலிபால் கிளப் முதலிடத்தையும், முத்திரப்பாளையம் வாரன் ஸ்போர்ட் கிளப் 2ஆம் இடத்தையும், முத்தியால்பேட்டை வாசுதேவன் ஸ்போர்ட் கிளப் 3ஆம் இடத்தையும் பிடித்தது. 29ஆம் தேதி நடைபெற இறுதிப் போட்டி துவக்க நிகழ்ச்சியில் புதுவை குடிமைப் பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இணை இயக்குனர் சத்தியமூர்த்தி, வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கம் தலைவர் செந்தில் கவுண்டர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். புதுவை நகராட்சி மூலம் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலையில் நடைபெற்ற தூய்மை பணியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகள் முழுவதும் புதுவை நகராட்சி மூலம் சிறப்பு தூய்மைப்படுத்தும் முகாம் கோவிந்த சாலை பகுதியில் நடைபெற்றது. தூய்மைப்படுத்தும் முகாமினை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு துவக்கி வைத்தார். முகாமின் மூலம் கோவிந்த சாலை பகுதிகளான கண்டக்டர் தோட்டம், அரசு குடியிருப்பு பகுதி, குபேர் நகர், புதுநகர், வாஞ்சிநாதன் வீதி, சிவசுப்பிரமணிய சுவாமி வீதி, காமராஜர் வீதி, அந்தோணியார் கோவில் தெரு மற்றும் கோவிந்த சாலை, ராஜீவ்காந்தி அரசு குடியிருப்பு பகுதி போன்ற பகுதிகளில் துப்புரவு பணியாளர்கள் சிறப்பு தூய்மை பணியில் ஈடுபட்டு அப்பகுதிகளை சுத்தம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் புதுவை நகராட்சி ஆணையர் கந்தசாமி, புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம் மற்றும் நகராட்சி அதிகாரிகள், ஊழியர்கள், உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் கடற்கரையில் உள்ளூர் கலைஞர்களின் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்று கண்டு ரசித்தனர். காரைக்காலில் நடைபெற்ற உலக சுற்றுலா திட்ட நிகழ்ச்சிகளில் உள்ளூர் கலைஞர்கள் பங்கேற்ற நிகழ்வு பிரம்மாண்டமாக இருந்தது. இக்கலை நிகழ்ச்சியை காண உள்ளூர் மட்டுமின்றி அண்டை மாநிலமான தமிழக பகுதியான திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டத்திலிருந்து ஏராளமானோர் பங்கேற்று கலை நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். களித்தீர்த்தால் குப்பம் PM ஸ்ரீ கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் ஆழ்துளை கிணறு திறப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக திருப்புவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தாங்கி ஆழ்துளை கிணற்றை திறந்து வைத்து பள்ளி பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். பள்ளியின் துணை முதல்வர் பாக்கியலட்சுமி மற்றும் அலுவலக கண்காணிப்பாளர் ராஜேஸ்வரி, பள்ளியின் தலைமை ஆசிரியர் அறிவழகி ஆகியோர் முன்னிலை வகித்து உடனிருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடங்கள் பிரிவு 1 இளநிலை பொறியாளர் கருணாகரன், ராதாகிருஷ்ணன், உதவி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த ஆண்டில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் சிறந்த படைப்புகளுக்கு நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை என்ற வரிசையில் முதல் 3 சிறந்த படைப்புகளை படைத்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின்
6ஆம் ஆண்டு துவக்கத்தையொட்டி 200க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு நடைப்பயணத்தை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம் புதுவையில் ஆகஸ்ட் மாதம் 2019ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. இந்த திட்டம் புதுவையில் 5 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. திட்டமானது புதுவையில் 6ஆம் ஆண்டில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைக்கிறது. 6ஆம் ஆண்டு துவக்கத்தை கொண்டாடும் வகையில் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து ஆயுஷ்மான் பாரத் பக்வாரா என்கின்ற நடைப்பயணம் புதுச்சேரி அரசால் கொண்டாடப்பட்டது. நடைப்பயணத்தை புதுவையின் முதலமைச்சர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை துணை இயக்குநர் அனந்தலட்சுமி பலர் கலந்து கொண்டனர். ஆயுஷ்மான் பாரத் பக்வாரா 6வது வருட நடைப்பயணத்தில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி, மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி, வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரிகளிலிருந்து 200க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் பங்கேற்று புதுவை மக்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தீபாவளிக்குள் ரேஷன் கடைகளை திறக்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுவையில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காரைக்கால் கோவில் சொத்து, பொது சொத்துக்களை அபகரிப்போர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனமாக உள்ளது எனவும், பல அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பங்கு உள்ளது மிகப்பெரிய குற்றமாகும். கோவில் சொத்தை அபகரிக்கும் விஷயத்தில் முதல்வர் வேடிக்கை பார்க்கிறார். மெரினா கடற்கரை பகுதியில் நிர்ணயிக்கப்பட்ட இடத்தை விட ஆக்கிரமிப்பு தொடர்பாக ஆளுநருக்கு மனு தந்தும் பலனில்லை. இந்த தொடர்ந்தால் கோவில் சொத்து, அரசு சொத்து, தனியார் சொத்துகளுக்கு பாதுகாப்பு இருக்காது எனவும் தெரிவித்துள்ளார். தற்பொழுது தீபாவளிக்குள் ரேஷன் கடைகளை திறந்து இலவச அரிசி தருவோம் என்கின்றார். மகிழ்ச்சிதான். தீபாவளி வரை பார்ப்போம், அதன் பிறகும் ரேஷனை திறக்காவிட்டால் போராட்டம் நடத்துவோம் என தெரிவித்துள்ளார். திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுவை மாநிலம் திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சி திறப்பு விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் சரவணன் தலைமை தாங்க காவல் உதவி ஆய்வாளர் இளங்கோ முன்னிலை வகித்தார். அறிவியல் கண்காட்சியினை திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்து மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினார். மேலும் அறிவியல் படைப்புகள் அனைத்தையும் பார்வையிட்டு பல்வேறு வினாக்களை மாணவர்களிடம் கேட்டார். மாணவர்கள் ஆர்வமுடன் அறிவியல் படைப்புகளை விளக்கி கூறினர். கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலை அறிவியல் ஆசிரியை நாகநந்தினி மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு சிறந்த படைப்புகளை தேர்வு செய்தார். கண்காட்சியில் பள்ளி அளவில் துவக்க நிலை, நடுநிலை மற்றும் உயர்நிலை பள்ளி மாணவர்களின் 200க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் இடம்பெற்றது. புதுச்சேரி பார்மசி கவுன்சில் சார்பாக உலக மருந்தாளுநர் தினம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன கருத்தரங்கு கூடத்தில் நடைபெற்றது. உலக மருந்தாளுநர் தினம் புதுவை பார்மசி கவுன்சில் சார்பாக இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன கருத்தரங்கு கூடத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் சிவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துபவர் மருந்தாளுநர்கள் மற்றும் அவர்களின் சேவை மகத்தானது என்றும் பாராட்டினர். புதுவை அரசில் காலியாக உள்ள மருந்தாளுநர்கள் பதவிகள் விரைவில் நிரப்பப்படும் என்றும் கூறினார். நடைபெற்ற பேச்சு மற்றும் கட்டுரை போட்டிகளில் பங்கு பெற்ற அன்னை தெரசா சுகாதார கல்வி நிறுவனம், வெங்கடேஸ்வரா மருந்தியல் கல்லூரி, பாலாஜி வித்யாபீத் கல்லூரி மற்றும் வடகுல விநாயகர் மருந்தியல் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற தமிழ் ஒலியின் 100ஆண்டு விழாவில் பாவலர் திருநாவுக்கரசு தமிழ் ஒலி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் கவிஞர் தமிழ் ஒலி 100ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றது. இதில் பாவலர் திருநாவுக்கரசுக்கு தமிழ் ஒலி விருதினை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து வழங்கி கௌரவித்தார். தமிழ்ச்சங்க பொறுப்பாளர்கள் செயலர் சீனு போகந்தாஸ், பொருளர் அருள் செல்வம், பொன்னியர் பாலசுப்பிரமணியன் மற்றும் கலால்துறை ஆணையர் சுன்முக சுந்தரம், துணைத் தலைவர் திருநாவுக்கரசு மற்றும் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் சிவேந்திரன், ஆனந்தராசன் மற்றும் பலர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுவை பாரதியார் கிராம வங்கி சார்பில் 444 நாட்களுக்கான சிறப்பு வைப்பு நிதி அறிமுகப்படுத்தும் விதமாக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அறிமுக நடைப்பயணத்தில் ஈடுபட்டனர். புதுவை சாரத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் புதுவை பாரதியார் கிராம வங்கி 47 கிளைகளுடன் புதுவை, காரைக்கால், மாஹே, யானம் பிராந்தியங்களில் வங்கி சேவை அளித்து வருகிறது. தற்பொழுது புதுவை வசந்தம் என்ற 444 நாட்களுக்கான சிறப்பு வைப்பு நிதியை அறிமுகப்படுத்தும் விதமாக வங்கி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் வங்கி தலைமை அலுவலகத்திலிருந்து பிரதான சாலை வழியாக அறிமுக நடைப்பயணம் மேற்கொண்டனர். இந்த வைப்பு நிதி திட்டத்தின் 444 நாட்களுக்கு முதியோர்களுக்கு 8.10% வட்டி விகிதமும் மற்றவர்களுக்கு 7.60% வட்டி விகிதமும் வழங்கப்படுகிறது.
இது ஒரு வங்கி, அரசு வங்கி என்பது குறிப்பிடத்தக்கது. தட்சிணாமூர்த்தி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு நிறைவு செய்த மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி மற்றும் மழை அங்கியினை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் 2023-24 கல்வியாண்டில் 9ஆம் வகுப்பு நிறைவு செய்த மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி மற்றும் மழையங்கி வழங்கும் நிகழ்வு உப்பளம் தட்சிணாமூர்த்தி உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டி மற்றும் மழையங்கி வழங்கி வாழ்த்து பேசினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர், தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் நிசார், கிளை செயலாளர்கள் செல்வம், காலப்பன், இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7080 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 98 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஆன்லைன் டிரேடிங்கில் ஏமாற்றி 13 கோடி ரூபாய் மோசடி, தெலுங்கானாவை சேர்ந்த முக்கிய குற்றவாளி கைது. காரைக்காலில் கோவிலுக்கு சொந்தமான இடங்களை போலி ஆவணங்களை தயாரித்து பொதுமக்களிடம் விற்பனை, நில அளவர் கைது. 2 கோடியே 26 லட்சத்தில் முதலியார்பேட்டை, அரியங்குப்பம் தொகுதிகளில் தார் சாலை அமைக்கும் பணி, முதல்வர் துவக்கி வைப்பு. மாணவிக்கு ஆபாச வீடியோ அனுப்பிய வழக்கில் யூடியூப் பிரபலம் ரவுடி பேபி சூர்யா சிக்கா போலீசில் ஆஜர். ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் 6ஆம் ஆண்டு துவக்கத்தையொட்டி ஆயுஷ்மான் பாரத் பக்வாரா நடைபயணம், முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைப்பு. போலி பத்திரம் தயாரித்தல், போலி கையெழுத்திட்டு சொத்து அபகரிப்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இத்துடன் நெஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.